ஆழமான அறிவுபூர்வமான கருத்துக்கள் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்படும். இந்த நிராகரிப்புன்றது எனக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு. ஏன்னா, பல இடங்கள்ல என்னையேயும் என்னுடைய கருத்துக்களையும் உதாசீனப்படுத்தியிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. ஆனா, நிராகரிச்சவங்களே பிற்காலத்துல இத அப்பயே நம்ம கேட்டுருக்கலாமோ! அப்புட்லாம் என்ட்டயே சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுல ஒண்ணு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குறிப்பா எலக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடுனாலே மோசம். தமிழ்நாடு எக்கானமி ரொம்ப மோசமா இருக்கு, வீக்கா இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேக் அஜெண்டா அண்ட் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஒரு டேட்டாவோட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில முதலிடத்திலயும், பொருளாதாரத்துல 2வது இடத்துலயும் நான் சொல்லும் பொழுது, இன்ஸ்டாகிராம்லயும், வாட்ஸ்அப்லயும் என்னுடைய தம்பிகள், என்னுடைய தோழர்கள் இவங்கலாம் ரொம்ப மோசமான கிரிட்டிசைஸ வச்சிருந்தாங்க. குறிப்பா நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்க கூட அவங்க ட்ரை பண்ணவே இல்ல. இது இந்த வளர்ச்சி மக்கள்ட்ட போய் சேர்ந்துச்சான்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா இப்ப என்ன அடைஞ்சிருக்கு? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர் வளர்ச்சியும் வெளிப்படுத்தி வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. இதைத்தானே 4-5 மாசம் நானே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நானு. ஆனா எனக்கு நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்ப அண்ணன் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது. இந்த பெண் பாதுகாப்பு அப்படின்றது பெரிய லெவல்ல போன எலெக்ஷன்ல ரோல் பண்ணுச்சு. இப்பயும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கடந்த 12 வருஷத்தை விட போன ஆட்சியில தான் கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு 100% எஃபிஷியன்சி யாராலையும் கொடுக்க முடியாது. அதே நேரங்கள்ல சுத்தமா பாதுகாப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு ஒரு சிறப்பான நிலையில தான் அமைஞ்சிருக்கே தவிர்த்து, நீங்க சொல்ற அளவுக்கு மோசம் கிடையாது அப்படின்னு நான் பேசியிருந்தேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இந்தியாவிலேயே தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் 42% தமிழ்நாட்டில தான் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துருந்துச்சுன்னா, எப்படி இவங்க இத்தனை பேர் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு கேட்டிருந்தேன். அப்பலாம் உனக்கு மனசாட்சி இல்லையா? அப்படிலாம் கொஸ்டின் கேட்டவங்க, இன்னைக்கு விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் சொன்னதே தான் அண்ணன் இருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்தில். இப்ப இவங்க நாளை இதை ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம இருக்காங்க. இதைத்தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நானு. ஸோ இதுக்கு பேரு காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்ற சைக்காலஜிக்கல் இஷ்யூ. அதாவது நான் சொல்றது ஃபேக்சுவலா உண்மைன்றது என்கிட்ட விவாதம் செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஏத்துக்க முடியாது. இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அப்படின்னா வீடியோ